ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஹேர் ட்ரையர் வந்துட்டு சரியாக ஹீட் ஆகலை. உள்ளே வந்துட்டு அந்த கம்பி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட் கலர் ஆகுது. நம்ம ஆன் பண்ண உடனே அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வழக்கத்தை விட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்தம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். உங்களுக்குள்ளே தெரியும் ரெட் ஆகிறது. இதோ பாருங்கள். ஸோ இப்படி ஆகக்கூடாது. நம்ம அது என்னென்னு இன்றைக்கி நம்ம சரி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தரோம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இதை கழட்டணும். இதை கழட்டத்துக்கு இந்த 2 ஸ்க்ரூ மட்டும் கழட்டினாலே போதும் நமக்கு. இப்போ நம்ம இந்த கம்பி ஏதாவது டச் ஆகுதான்னு நம்ம இப்போ பார்க்கணும் ஃபுல்லாகவே நம்ம. ஏன்னா இந்த கம்பி டச் ஆனால் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி பழுக்கிற மாதிரி வரும். அதனால் அதிகமாக வரும். இது கம்பி டச் ஆகலாம் உங்களுக்கு லைட்டாக சூடாகும். இந்த கம்பியில் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டயோடு இருக்கும். இந்த டயோடையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எப்படி டயோடு வந்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லை வந்துட்டு டயோடு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சான்னு பார்க்கணும் நம்ம. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஆகுதான்னு. ஸோ ஓடில் நல்லா இந்த இடம் பழுக்குது. மறுபடியும் நம்ம ஆன் பண்ண தேவையில்ல. மறுபடியும் இப்போ நம்ம அதை எப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் நம்ம. இதில் இப்போ நம்ம ப்ராப்ளம் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முடி நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம அதை எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற கம்பி இன்னொரு கம்பி ஒரு டச் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இதை கீழே போட்டிங்கனாலோ அந்த மாதிரி இருக்கக்குள்ளே இது வந்து மாறிக்கும், இடம் மாறிக்கும். ஏன்னா ரொம்பவே வந்துட்டு சிம்பிளாக சின்னதாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. நான் இப்போ எடுத்துட்டேன். நான் அதை இப்போ ஓடுது பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ காற்றும் நார்மலாகவே வருது. ஸ்பீடு சுத்தத்தை உங்களுக்கு தெரியுது. இது ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்காக நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கே வந்துட்டு 100 ரூபா 150 ரூபா ஆகிடும். இதோட விலையாக பார்த்திங்கன்னா நான் வாங்கக்குள்ளே வெறும் 250 ரூபாய்க்கு தான் இதை வாங்கினேன் நான் அமேசானில். இப்போ நம்ம அதை வந்துட்டு எப்படி இருந்ததோ அது போல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே இந்த ஸ்க்ரூ எல்லாமே நீங்கள் எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒன்று மிஸ் பண்ணாலும் கரெக்டாக லாக் ஆகாது அது. ஓகே, நம்ம இதை இருந்த மாதிரி இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இதில் ஒன்றும் பெருசாலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இதில் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ ஓகே, இருந்த மாதிரி இதிலே போட்டுடலாம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல லாக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம இதை மட்டும் மாட்டிடலாம். இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஒயர் இதில் லாக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்சை எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். சுவிட்சு போடக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா இந்த இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா உங்களால் ஆன் பண்ண முடியாது. அளவு வச்சு போட்டிங்கன்னா இப்படி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இதில் இது ரொம்ப முக்கியம். நீங்கள் திருப்பக்குள்ளே டப் டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும். அது இதனால் மட்டும்தான் வரும். ஸோ இப்படி தான் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒயர்லாம் அது இருந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த இதை லாக் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி போகலைன்னா உங்களுக்கு லாக் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ ஸ்க்ரூ போட்டுடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம
ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ஒரு மாதிரி சிகப்பாகும், அந்த மாதிரி இப்போ ஆகலை பாருங்கள். ஹீட்டும் நல்லாவே வருது ஓரளவுக்கு. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் இந்த வேலை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.